வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். முன்னாள் செயலாளர் பராக் திடுக்கிடும் தகவல். தூத்துக்குடியில் பிடிப்பட்ட அமெரிக்க ஆயுத கப்பல் மர்மம் நீடிப்பு. வழக்கு விசாரணை தமிழக போலீசாரின் கியூ பிரிவுக்கு மாற்றம். காஞ்சிபுரம் அருகே கண்டெய்னர் லாரி மீது அரசு பஸ் மோதி பயங்கர விபத்து. சம்பவ இடத்திலேயே 6 பேர் பலி. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சேர்க்க வேண்டும் என்று நிலக்கரித்துறையின் முன்னாள் செயலாளர் PC பராக் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்ததில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் CBI பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மீது இதுவரை 14 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ஒடிசா மாநிலம் தலப்பிரா நிலக்கரி சுரங்கத்தை பிர்லா குரூப் நிறுவனத்தில் ஒன்றான ஹிண்டால்கோ எனும் நிறுவனத்துக்கு 2005ஆம் ஆண்டில் ஒதுக்கீடு செய்ததில் ஊழல் நடந்துள்ளதாக CBI செவ்வாயன்று புதிய வழக்கு பதிவு செய்தது. ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவன தலைவர் குமார் மங்கலம் பிர்லா, அப்போதைய நிலக்கரித்துறை செயலாளர் PC பராக் உள்ளிட்டோர் மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊழல், கிரிமினல் சதி, மோசடி உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. CBI வழக்கு பதிவு செய்திருப்பது குறித்து பராக்கிடம் கருத்து கேட்டதற்கு கடும் கோபத்துடன் பதில் அளித்தார். பிர்லாவும் நானும் சதிகாரர்கள் என்றால் நிலக்கரித்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பிரதமர் மன்மோகன் சிங்கும் சதிகாரர்தான் என்று பராக் ஆவேசமாக கூறினார். Secretary only makes recommendation. Final decision always taken by the minister. That is precisely what I am trying to say, that if there is a conspiracy, then there are a couple of conspirators. So you can't name only one or two and not all of them. So if I have been named and Mr. Birla has been named, then PM should also be named. தலப்பிரா நிலக்கரி சுரங்கத்தை அரசு பொதுத்துறை நிறுவனமான NLCக்கு ஒதுக்க நிலக்கரி அமைச்சகம் முடிவெடுத்து அரசுக்கு தெரியப்படுத்தியதாகவும், ஆனால் பிரதமரை தொழிலதிபர் பிர்லா சந்தித்து வலியுறுத்தியதை தொடர்ந்து முதலில் விண்ணப்பித்ததன் அடிப்படையில் ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு சுரங்கம் ஒதுக்கப்பட்டதாகவும், அந்த முடிவில் எந்த தவறும் இல்லை என்றும் பராக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்கங்களை ஏல முறையில் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியதாகவும், ஆனால் தன்னுடைய யோசனையை பிரதமரும் அப்போதைய நிலக்கரித்துறை அமைச்சர் சிபு சோரனும் நிராகரித்து விட்டதாகவும் பராக் குற்றம் சாட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் மீது நிலக்கரித்துறையின் மாஜி செயலாளரே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருப்பதன் மூலம் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகனுக்கும் தொடர்பிருப்பதை முன்னாள் செயலாளர் பராக்கின் கோரிக்கை தெளிவுபடுத்தியிருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியிருக்கிறது. 1.80 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சேர்க்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா ஆரம்பம் முதலே வலியுறுத்தி வருகிறது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் இறுதி முடிவை பிரதமர் மன்மோகன் சிங் எடுத்ததால் அவரும் குற்றவாளிதான் என்று நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் பராக் கூறியிருக்கும் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாரதிய ஜனதா பராக் புகார் குறித்து முழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியுள்ளது. कि पारिक साहब का एक बयान आया है जिसमें उन्होंने कहा है कि अगर किसी को अक्यूज बनना चाहिए तो अक्यूज नंबर 1 प्रधानमंत्री को स्वयं बनाना चाहिए CBI को, क्योंकि जितनी फाइलें थीं उस समय इस घोटाले से संबंधित उसमें कोल ब्लॉक आवंटन का काम प्रधानमंत्री की मंजूरी से हुआ था, और जाहिर है कि मंजूर करने वाला जो अंतिम आदेश देता है वह ज्यादा दोषी होता है उसकी तुलना में जो सिफारिश करता है. நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் பராக் தெரிவித்துள்ள கருத்தின் மூலம் நிலக்கரி ஊழலில் பிரதமருக்கும் தொடர்பு இருப்பது உறுதியாகி இருப்பதாகவும், எனவே இந்த வழக்குகளில் முதல் குற்றவாளியாக மன்மோகன் சிங்கை சேர்க்க வேண்டும் எனவும் யஷ்வந்த் சின்ஹா வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட அமெரிக்க ஆயுத கப்பல் குறித்த விசாரணை CBCID போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. விசாரணை முடிவடைந்த பிறகே இந்த கப்பல் பற்றிய விவரங்கள் தெரியவரும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து 25 கடல் மைல் தொலைவில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த ME சீமென் கார்ட் ஒஹேயோ என்ற அமெரிக்க கப்பலை கடந்த சனிக்கிழமையன்று தூத்துக்குடி கடலோர காவல் படையினர் மடக்கி பிடித்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். அந்த கப்பலில் 25 சீருடை பாதுகாவலர்கள், 10 மாலுமிகள் உள்ளனர். கப்பலின் ஒரு அறையில் அதிநவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்ளன. இவை அனைத்தும் உடனடியாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற நிலையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கப்பலில் இருந்தவர்களிடம் கடலோர காவல் படையினர், கியூ பிரிவு போலீசார் மற்றும் மத்திய உளவுத்துறையினர் விசாரணை
விசாரணை நடத்தினர். கப்பலில் இருந்த 35 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு கடலோர காவல் படையிடம் இருந்து கியூ பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன், அமெரிக்க கப்பல் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான முழு விசாரணைக்கு பிறகே அந்த கப்பல் இந்திய எல்லைக்குள் வந்தது தொடர்பாகவும் அதில் உள்ள ஆயுதங்கள் குறித்தும் விவரங்கள் தெரிய வரும் என்றும் கூறினார். இந்த கப்பல் 1 மாதமாக இந்திய கடல் எல்லைக்குள் இருந்ததாகவும் அதற்கான எரிபொருள் தூத்துக்குடியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. காஞ்சிபுரம் அருகே கண்டெய்னர் லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் பயணிகள் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு அரசு பேருந்து ஒன்று புதன்கிழமையன்று அதிகாலை காஞ்சிபுரம் வழியாக சென்றது. சுங்குவார் சத்திரம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட 6 பயணிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் படுகாயமடைந்த பயணிகளை மீட்டு சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அடி டிரைவர் சரி இன்னும் 2 பேர் கொஞ்சம் 198 ரெஃபர் பண்ணிட்டோம். சார் டிக்கெட் கொடுத்துருக்கீங்களா? 43 மற்றவங்களாம் அடுத்த வண்டிக்கு கிளியர் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பி. பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகாலையில் நடந்த இந்த விபத்தால் சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்தால் அதிக லாபம் அடையும் மாநிலங்களில் தமிழகம் 4வது இடத்தில் இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். சென்னையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ், மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் கடந்த 9 ஆண்டு ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கும் விதமாக பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக அண்மையில் கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் அதிக லாபம் அடையும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா மாநிலங்களை தொடர்ந்து தமிழகம் 4வது இடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். Tamil Nadu will continue to get 37 lakh tons of food grain. There will be no reduction in the supply of food grain to Tamil Nadu. 37 lakhs per year will remain 37 lakhs per year. Total subsidy goes up from 7,300 crores per year to 7,900 crores per year. காங்கிரஸ் கூட்டணி அரசில் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை முன்வைத்து வரும் லோக்சபா தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் கருகி நாசமடைந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போன்று மிக்சிங் அறையில் பணியாளர்கள் பஞ்சுகளை தரம் பிரித்துக் கொண்டிருந்த போது அங்குள்ள கம்பிகளில் உராய்வு ஏற்பட்டு தீப்பொறி உருவாகியது. பஞ்சு குடோன் என்பதால் தீ மளமளவென அனைத்து பகுதிகளுக்கும் பரவியதில் அங்கிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் கருகி நாசமாகியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீ மற்ற இடங்களுக்கும் பரவாமல் அணைத்தனர். நூற்பாலையில் வேல்கள் தீ விபத்துக்குள்ளானது. இந்த தீ விபத்து செய்தி கிடைக்கப்பட்டு தேனி மற்றும் ஆண்டிப்பட்டியிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டுள்ளது. இன்வெஸ்டிகேஷன் செய்து இதற்குரிய காரணம் ஆராயப்படும். இந்த தீ விபத்தில் கண்டமனூரை சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருச்சி மாவட்டம் முசிறியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பல லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பல லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்துள்ளனர். இந்த வங்கியின் மூலம் விவசாய கடன், நகை கடன் போன்றவற்றையும் பெற்று வந்தனர். இந்நிலையில் கணக்கு முடிந்த டெபாசிட் தொகையை கேட்டு வாடிக்கையாளர்கள் வங்கி செயலாளர் முருகேசனை அணுகியுள்ளனர். ஆனால் அவர் பணத்தை கொடுக்காத நிலையில் வாடிக்கையாளர் முருகேசன் குறித்து மேலதிகாரியிடம் புகார் அளித்தனர். புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது முருகேசன் விஷம் குடித்து ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனால் ஏற்பட்ட பரபரப்பை தொடர்ந்து வங்கியில் பணம் போட்ட மக்கள் தங்களுடைய பணத்தை திருப்பி வழங்க வலியுறுத்தி முற்றுகையிட்டனர். பொதுமக்கள் டெபாசிட் பண்ண தொகையை பொதுமக்கள் போய் கேட்க போனா
அவங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு சொல்லி தட்டி கழிச்சிட்டு பணம் கரெக்டாக கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு 8 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 26,000 வருது. அந்த இன்ட்ரெஸ்டாவது கொடுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கொடுக்கல அவங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகேடு பண கையடல் நடந்திருக்கு. இப்ப பணமே வங்கியில இருந்து இருப்பு கிடையாது. தகவல் அறிந்த துணை பதிவாளர் வங்கிக்கு விரைந்து வந்து முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் வங்கி கணக்குகளை சரிபார்த்து முறைகேடுகள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் முற்றுகையை கைவிட்டனர். பூரண மதுவிலக்கு கோரி கோவையில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய பேரணிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மதுவுக்கு எதிராக கோவை அடுத்த மாதம்பட்டி பகுதியில் மாணவர் அமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து புதன்கிழமை அன்று தொண்டாமுத்தூர் பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் மதுவிலக்கு கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். மதுவை ஒழிக்க கோரி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்த அவர்கள் பொதுமக்களிடம் மதுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். சீரழிஞ்சிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தி ஆகிறது இது ஒரு பெரிய ரீசனா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிலவிட்டு இருக்கு. அடுத்த கட்ட போராட்டமும் எங்களோடது தொடரும். இந்த கோரிக்கையை அரசாங்கம் கண்டிப்பா ஏத்துக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். தமிழகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அனைத்து கொடுமைகளுக்கும் அடிப்படை காரணம் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகள். இந்த தமிழக அரசு மதுக்கடைகள் மூடவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் மீண்டும் மீண்டும் படிப்படியாக தொடரும். தமிழக மாணவர்களை எல்லாம் சேற்றி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம். மதுவின் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணியை சமூக ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். திருச்சி அருகே கோவில் திருவிழாவில் பெண்களை சாட்டையில் அடித்து பேய் விரட்டும் வினோத நிகழ்ச்சி நடந்தது. திருச்சி மாவட்டம் வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் உள்ள அச்சப்பன் கோவிலில் நடந்த நவராத்திரி திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெண்களை சாட்டையால் அடித்து அவர்களுக்கு பேய் விரட்டும் வினோத நிகழ்ச்சியில் பலர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் வரிசையாக தலை வணங்கி கீழே குனிந்து நின்று பின்னர் முட்டி போட்டு கைகளை மேலே தூக்கியபடி சாமி ஆடுபவர்களிடம் சாட்டையால் அடி வாங்குவார்கள். சாட்டையால் அடி வாங்குவதால் பில்லி, சூனியம் போன்றவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதாக அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பெண்களுக்கு பேய் விரட்டும் சாட்டையடி வினோத விழாவை பார்ப்பதற்கு மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு ஒரே நாளில் 208 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,792 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,849 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 50 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 47,220 ரூபாயாக இருந்தது. பக்ரீத் விழாவை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் புதன்கிழமையன்று பக்ரீத் என அழைக்கப்படும் ஹஜ் பெருநாள் விழா இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பெரிய மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பண்டிகை குறித்து இஸ்லாமியர்கள் கூறுகையில் ஆடுகளை குர்பானி கொடுத்து அதை 3 பங்காக பிரித்து ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, தங்களுக்கு என பகிர்ந்து சகோதரத்துவத்தை வளர்க்கும் வகையில் இந்நாளை கொண்டாடுவதாக தெரிவித்தனர். பக்ரீத் என்பது தியாகத்தின் திருநாளாகும். நாங்கள் தொழுகை முடித்தவுடன் ஆடு, மாடு, ஒட்டகம் எதென்றும் குர்பான் கொடுப்போம். மிருகத்தினுடைய இறைச்சியை 3ஆக பங்கு வைத்து ஒரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும், ஒரு பங்கை உற்றார் உறவினர்களுக்கும், ஒரு பங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்வோம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தின் திருநாளாகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. இதே போன்று திருச்சி ஈத்கா மைதானத்திலும், நத்தர்சா பள்ளி வாசலிலும், சையத் மர்துசா பள்ளி வாசலிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.